வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆசி தமிழா. இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒரு விவசாய நிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த விவசாய நிலத்துக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் கடைசியில் இந்த நிலத்தை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெல்பர்னில் இருந்து வெஸ்ட்டில் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே 2 சின்ன ஓடை ஓடுது. இப்போ ஆஸ்திரேலியாவில் சம்மர் அப்படிங்கிறனால இப்போ தண்ணி இல்லை. பட் இந்த இடத்துல வின்டரில் வந்தீங்கன்னா தண்ணி ஓடும். இந்த ஓடையோட ஹைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமதளத்திலேருந்து கிட்டத்தட்ட 9-10 அடிக்கு அடியில் இருக்கிறோம். காரை இதை கடக்கிறதுக்காக கொண்டு வந்தோம்னா பாருங்கள், காரில் நார்மலாக ஏற முடியாது. அப்படி பெரிய வீரன் மாதிரி தான் ஏறி குதிக்க வேண்டியிருக்கும். இது இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய 2வது ஓடை. ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-5.5 அடி இருக்குது ஹைட்டு. வின்டரில் இங்கே நிறைய தண்ணி வலிஞ்சு ஓடி இந்த இடத்துல பள்ளமாக இருக்கிறனால அதுவே ஒரு ஓடையை டிக் பண்ணியிருக்குது. இங்கே பாருங்கள், மரங்களோட வேர் எவ்வளோ பெரிய வேர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. ஐ திங்க் இங்கே உள்ள ஆஸ்திரேலியன் நேட்டிவ் ஸ்பீசிஸ் நைட்டு அங்கே அடக்காக்கிறதுக்காக வரலான்னு நாங்கள் நம்புகிறோம். ஆஸ்திரேலியாவில் பலவிதமான ஃபார்மிங் இருக்குது. ஷீப், கேட்டில், ஹார்ஸ் அண்ட் ஈவன் crocodile கூட ப்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம வந்திருக்க இன்றைக்கி இந்த லேண்டை ஒரு ஷீப் ஃபார்ம், செம்மறி ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஃபார்மை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆஸ்திரேலியாவில் ஆட்டுக்கூட்டம். உலகத்திலேயே நீளமான மதில் சுவர், அதாவது ஃபென்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபென்ஸை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் பெரிமீட்டருக்கும் ஓடுது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 அடிக்கு ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. இதை ஃபார்ம் ஃபென்ஸுன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது ஸ்டீல் ராட்ஸு. அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடன் போஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஸ்வலி 3.5 அடிக்கு இந்த மாதிரி வலை இருக்கும். ஏன்னா ஷீப்போ எதுவும் இதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். மேலே உள்ள லைன் ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். என்னடா இது ஒரு கிராமத்து ப்ராப்பர்ட்டியாக இருக்குதே, இங்கே நம்ம வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறோன்னா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 5G நெட்வொர்க்கோட பேண்ட்வித் ஸ்பீடையும் அதோட பவரையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துடலாம். தண்ணி பற்றாக்குறை இருக்க நேரத்தில் இந்த மாதிரி போரும் போட்டிருக்காங்க. இதில் இருந்து ஃபுல் சம்மரில் தண்ணியும் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நிலத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாண்டு டிக் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் குட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இதை டிக் பண்ணி தண்ணியை நிறச்சிக்கலாம். இல்லை மழை பெஞ்சதுன்னா தானாக நிறைஞ்சிக்கிடும். ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இடம் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2
வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த லேண்டை விற்கிறவங்க அதில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் டொமைன்னு சொல்லி 2 வெப்சைட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லேண்டை வந்து பார்த்துக்கிட்டு அந்த ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு செட்டில்மெண்ட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா பையர் ஏஜெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பையர் ஏஜெண்ட்டை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் இவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு நெகோஷியேட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக அந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை பேசி இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் ப்ராப்பர்ட்டியை இந்த வீடியோ இன்ஸ்பயர் ஆகி வாங்கினீங்கன்னா ஆசை தமிழா குழு சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ந்திருங்கள். மீண்டும் இணைவோம்.